Good evening, students. இன்னைக்கு 9th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா 2.6 எக்ஸசைஸ் வந்து பார்க்கணும். ஸோ 2.6 டாபிக் வந்து முருடுகள் சர்ட்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ட்ஸ், ஆர்டர் ஆஃப் சர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். முருடுகளின் வரிசை என்ன, அதுக்கப்புறம் வந்து 4 அடிப்படை செயல்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதுக்கப்புறம் வந்து ரேடிக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலக்குறியீட்டு விதிகள், லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலக்குறியீடு வடிவம், அடுக்கு வடிவம், பின்ன வடிவம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம டச் பண்ணல. ஸோ கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துருந்தோம். அதை ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸசைஸ் 2.6க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் வந்து குறை சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அதாவது நம்ம மனிதர்களுடைய இயல்பு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஒரு குறைய வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் என்ன பண்றாராம், குருவியை பார்த்து சொல்றாராம், நீ வந்து கருப்பா இல்லாம கலரா இருந்திருந்தேன்னா அழகா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாராம், குருவி கிட்ட சொல்லியாச்சு, குயில் கிட்ட நீ கருப்பா இல்லாம இருந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருப்பியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து குயிலை விட்டுட்டு கடல் கிட்ட போய் நீ மட்டும் உப்பா இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடல் வந்து உப்பு நீரா இருக்கிறதுனால தானே நம்மளால வந்து உபயோகப்படுத்த முடியல. ரோஜா கிட்ட சொன்னாராம், உன்கிட்ட முட்கள் இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்ப இந்த மூணுமே ஒண்ணு சேர்ந்து நீ வந்து மத்தவங்கள குறையே சொல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த மூணுமே வந்து ஏ மானிடா, உன்னிடம் மட்டும் பிறரை குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லை, நீ எவ்வளவு நல்லா இருந்திருப்ப, எவ்வளவு அழகா இருந்திருப்ப. சோ பிறரிடம் குறை காணாத மனிதன் என்றுமே ஒரு அழகுதான். அதாவது எல்லாருக்கும் ஒரு சில குறைபாடுகள், குறைகள், நிறைகள் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த குறைகளையும் நிறைகளாக்கி காண்பதும், மற்றவரை குறை கூறாமல் இருப்பதும் ஒரு விதமான தனி அழகு. சோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒருத்தங்களை யாரையுமே என்ன சொல்லக்கூடாது, கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் குறைகள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. மேக்சிமம் ட்ரை டு அவாய்ட். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா பாடத்துக்கு போயிடலாம். ஸோ ரேடிக்கல் சிம்பிளிஃபிகேஷன், இது வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல ரேடிக்கல் சிம்பிளிஃபிகேஷன், பெருக்கல் வந்தா என்ன பண்ணும், வகுத்தல் வந்தா என்ன பண்ணும், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம். nth root of a into nth root of b is equal to nth root of a into b மல்டிப்ளிகேஷன்ல. nth root of a divided by nth root of b is nth root of a by b is not equal to 0. This is division. ஸோ ப்ராடக்ட் ரூல் அண்ட் கோஷன் ரூல் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனுடைய இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க சம்ஸ். அதே மாதிரி அடிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம காமனா இருக்கிற டேர்ம்ஸ, அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கிற டேர்ம்ஸையும் ரூட்டுக்கு வெளியில இருக்கிற டேர்ம்ஸையும் செப்பரேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கூட்டல் விதி. பெருக்கல் விதி, வகுத்தல் விதி பார்த்தா மாதிரி கூட்டல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a into nth root of b plus or minus c into nth root of b அப்படியாக இருந்தால் a plus or minus c into nth root of b that b is greater than 0 அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ கூட்டல் விதி, கழித்தல் விதி இது, பெருக்கல் விதியும் வகுத்தல் விதியும் இங்க நான் உங்களுக்கு ரேடிக்கல்ல காமிச்சேன், ரேடிக்கல் சிம்பிளிஃபிகேஷன்ல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ சிம்பிளிஃபைங் த சர்டு, முருடுகளை சுருக்குகன்னு கொடுத்துட்டாங்கன்னா ரூட் 8க்கு நீங்க எல் டிவிஷன் போட்டு அதை எப்படி வந்து ஸ்பிளிட் அப் பண்ண முடியுமோ, ரூட்டுக்கு வெளியில எப்படி நம்பர்ஸை மேக்ஸிமம் ஸ்கொயர் ரூட்டா, கியூப் ரூட்டா, ஸ்கொயர் ரூட்டானா டூ காமன் நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் வெளில எடுப்பீங்க, கியூப் ரூட்னா 3 காமன் நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர். ஸோ அப்படி வெளியில எடுத்து ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ரூட்குள்ள கொண்டு வரது தான் சிம்பிளிஃபைங் த சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா?
சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இதுல கூட்டல் கணக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகளை ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் பார்த்தோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்க்கணும். அப்புறம் செகண்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்போ வந்து பார்க்கணும். ஓகேவா? சோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் ஆல்ரெடி பார்த்தது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இருந்து நம்ம இப்ப பார்க்கணும். சரி. கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்தாச்சு, செகண்ட் பார்த்தாச்சு, தேர்ட் பார்க்கணும் இல்லையா? 3 root 75 plus 5 root 48 minus root 243. சரியா? சரி, இப்ப 75 48 243 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 43 எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிள்ல 3824 3 3. இது வந்து 27 3 2 6 7 3 21. சோ அகைன் 3 டேபிள்ல 3 27, 3 டேபிள்ல போட்டா 3 3s are 9, 3 3s are 1. 48 2 4 24 12 6 2 3 1. கரெக்டா? சோ 4 2 ஒரு 3. அடுத்தது 75. 5ஆல போட்டா 1 5 5 15 5 75 5 into 3 15 3 into 1 3. சரி, இப்போ இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம்னா 3 into root 75 5 into 5 into 3. ஓகேவா? சரி, அடுத்தது 5 plus 5 into 48 4 times 2 and 1 time 3 minus 243 5 times 3 5 times 3 பிரிச்சாச்சா? இப்போ இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் இல்லையா? சோ அப்போ 2 5க்கு ஒரு 5 வெளில எடுத்துடலாம். உள்ள 3 மட்டும் தனியா இருக்கும். 3 into 5 into root 3 plus 5 into 2 ரெண்டுத்துக்குமே வெளில எடுத்துட முடியும். 5 into 2 into 2 into root 3 minus 3 into 3 into root 3. இப்போ எல்லாத்துலயுமே உள்ள root 3 இருக்கு இல்லையா? சரி, இத கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 5 15 root 3 plus 2 2 4 I 4 20 20 root 3 minus 3 9 root 3. சோ இப்போ எல்லாமே உள்ள பாத்தீங்கன்னா என்னாச்சு? A plus or minus C into nth root of B. B is greater than 0 இருக்கா? சோ அப்போ root 3 வந்து உங்களுக்கு காமனா இருக்கா? நம்பர்ஸ் வந்து சேர்த்துருங்க. 15 கூட்டல் 20 கழித்தல் 9 into root 3. 35ல 9 கழிச்சீங்க அப்படின்னா 26. சோ ஆன்சர் 26 root 3. சோ ரூட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ எல்லா டேர்ம்லயுமே எவ்ரி இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ்ல ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தா நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு ரூட் வேல்யூஸை சேர்த்துட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இதுல 4வது சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டா இருக்கு. 4வது சப்டிவிஷன் ஒன்னு கியூப் ரூட், ஒன்னு மூணுமே கியூப் ரூட்ல இருக்கு. 4th சப்டிவிஷன்ல வந்து மூணுமே கியூப் ரூட்ல இருக்கு. அப்ப அது என்ன பண்ணலாம்னா நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. கியூப் ரூட்னா 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது ரூட்குள்ளேயே இருக்கணும். ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர். 4th ரூட்னா 4 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர். சோ 4th சப்டிவிஷன் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் 2வது கேள்வி. Simplify the following using multiplication and division properties of sets. Square root of 3 into square root of 5 into square root of 2. இது ரொம்ப சிம்பிள். Square root of 3 into 5 into 2. 3 15 15 2 30. Square root of 30. Okay. Okay. இதுல second subdivision. Square root of 35 divided by square root of 7.
So square root of 35 by 7 7 7 7 35 square root of 5. அவ்வளவுதான். இதுவும் சிம்பிள். அடுத்தது இப்ப மூணாவது கொஸ்டின் பாருங்க. அங்கதான் வேலையே இருக்கு. சோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின். மூணாவது சப்டிவிஷன் பாருங்க. Cube root of 27 into cube root of 8 into cube root of 125. ஓகேவா? சோ இத நம்ம எப்படி எழுதலாம்னா cube root of 27 into 8 into 125. சரியா? சரி. இப்போ 27 எதனுடைய கியூப் ரூட்? 8 கியூப் ரூட். 125 எதனுடைய கியூப் ரூட்? இது நமக்கு தெரியும். கரெக்டா? தெரியுமா? So 3 cube is 27. 2 cube is 8. 5 cube is 5. கரெக்டா? 3 cube into 2 cube into 5 cube. So அப்போ cube rootனா ஒரு நம்பரை வெளில எடுத்தா போதுமா? 3 into 2 into 5. 3 2 6 6 5 30. கரெக்டா? சரி, அடுத்தது நாலாவது சப்டிவிஷன் இதுல. சோ இப்ப இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 7 root A minus 5 root B into 7 root A plus 5 root B. So இத A minus B into A plus B ஃபார்மேட்ல இருக்கா? இப்ப A squared minus B squared அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? A minus B into A plus B. A minus B into A plus B ஃபார்மேட்ல இருக்கு. A squared minus B squared அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுத முடியுமா? அப்ப எப்படி எழுதுவோம்? 7 into root A the whole squared minus 5 into root B the whole square. So square and square root இந்த இடத்துல cancel ஆயிடும். 7 squared is 49A minus 5 squared is 25B. So 49A minus 25B is the correct answer. ஓகேவா? சரி, இப்ப பெருக்கல் விதி எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரியுதா? அடுத்தது இதுல அஞ்சாவது சப்டிவிஷன். Square root of 225 divided by 729 minus square root of 25 divided by 144 divided by square root of 16 divided by 81 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, இப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா 225 எதனுடைய ஸ்கொயர்? இது இப்ப இங்க டிவைடட் பைல இருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல மாத்தணும். இது மல்டிப்ளிகேஷன்ல மாத்தணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 டிவைடட் பை 729 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை 144 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 டிவைடட் பை 16 அப்படின்னு ஆகும். ஆனது பெருக்கலாக மாறும்போது அந்த எண் அதனுடைய தலைகீழியாக மாறும். ஓகேவா? சரி, இப்போ 25 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு 225, 27 729, 5 ஸ்கொயர்டு 25, 12 ஸ்கொயர்டு 144. கரெக்டா? இன்டூ 9 ஸ்கொயர்டு 81, 4 ஸ்கொயர்டு 16. இப்போ எல்லாமே ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் 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 ரூட் கேன்சல் ஆயிடும். ஆயிடுமா? சரி, ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப என்ன இருக்கும் பேலன்ஸ்? 15/27 மைனஸ் 5/12 இன்டூ 9/4. சோ இப்ப இங்க என்னாச்சு? இத வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாமா இல்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இது இன்டூல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணுவீங்களா இல்ல எல்சிஎம் எடுக்காம கேன்சல் பண்ணுவீங்களா?
27, 12க்கு LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 9, 3, 27, 3 × 4 12, 3, 3, 9, 4, 3ஆல வகுத்தா 1. ஸோ 3, 9, 9, 3, 27, 27 × 4 108 இல்லையா? ஸோ LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இல்ல அப்படி டைரக்ட்டா சிம்பிளிஃபை பண்ணுவோமா? LCM எடுத்து தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ ஏன்னா இங்க என்ன இருக்கு? கழித்தலும் பெருக்கலும் இருக்கு. ஸோ அப்ப கழித்தல் பெருக்கல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? LCM எடுத்து தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 27 இங்க இருக்கு. ஸோ 4ஆல பெருக்குனீங்கன்னா 108. ஸோ 15 × 4 60 மைனஸ் 12 12 × 9 108. அப்ப 5 × 9 45. ஸோ 60ல 45 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 15 which is into 9/4. ஸோ 15/108 into 9/4. ஸோ 9 1 9 9 1 9 9 2 18. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 15/12 into 1/4 ஆகுமா? 15/12 into 1/4 ஆச்சா? சரி. ஸோ இதுக்கு மேல இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 15/48. இதுக்கு மேல இந்த நம்பரை எந்த டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாமா? பண்ண முடியுமா? 3 5 15 3 1 3 3 18. That is 5/16. ஸோ இத நம்ம ஃபைனல் பண்ணி இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணலாம். பட் இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ அதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன? 5/16. கழித்தல் வகுத்தல் கொடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம பெருக்கலுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொன்னையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல தான் நமக்கு வேலையே இருக்கு. ஓகே. அடுத்தது 3வது கேள்வி. If root 2 0.414 இருங்க क्वेश्चन ஷேர் பண்ணிடுறேன். Root 2 is equal to 1.414, root equal to 1.732, root 5 is equal to 2.236, root 10 is equal to 3.162. எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்புகளை 3 தசம இடத்திருத்தமாக காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ 3 தசம இடத்திருத்தமாக காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க எழுதிடுறேன். Root 2 is equal to 1.414. Root 3 is equal to 1.732. Root 5 is equal to 2.236. Root 10 is equal to 3.162. Third question la first subdivision. Root 40 minus root 20. So root 40 minus root 20 கொடுத்திருக்காங்க இல்லையா? So root 40 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 ஸ்கொயர்ட் 4 into 10ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ட் 4 into 5 20. ஸோ இது 20 இது 40. இப்போ இங்க வந்து 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடலாம் பிகாஸ் இது ஸ்கொயர் ரூட். ஸோ 2 root 10 minus 2 root 5. இங்க நமக்கு வந்து ரூட் 10க்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க, ரூட் 5க்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப 2 into 3.162 கழித்தல் 2 into 2.236. சோ இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 6.324 minus 4.472. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 1.852. ஓகேவா? சோ நமக்கு கொடுத்திருக்கிற நம்பரை அவங்க ரூட் வேல்யூஸ்க்கு கொடுத்திருக்கிற நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர். அவ்வளவுதான். இதுல செகண்ட் சப்டிவிஷன். root 300 plus
root 90 minus root 8 which is 300 வந்து 3 into 10 squared அப்படின்னு எழுதலாம். ஏன்னா root 3க்கு இங்க மதிப்பு இருக்கு. Plus root of 3 squared into 10. 3 squared 9. 9 into 10 90. Minus square root of 2 squared into 2. 2 squared 4. 4 2s are 8. சரியா? சரி. இப்போ இதுல 2 10க்கு ஒரு 10 வெளியில எடுத்துறலாம் ரூட் 3 பிளஸ் இங்க வந்து 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துறலாம் ரூட் 10 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துறலாம் ரூட் 2. சோ 10 into 1.732 கூட்டல் 3 into ரூட் 10னுடைய மதிப்பு 3.162 கழித்தல் 2 into 1.414. சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 17.32 கூட்டல் 9.486 கழித்தல் 2.828. சோ இதை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 23.978. ஓகேவா? சரி. 4வது கேள்வி arrange the search in descending order. முருடுகளை இறங்கு வரிசையில் எழுதுக. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. சோ இதெல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். டேபிள்ஸ் தெரியணும் மஸ்டா இதுக்கு. cube root of 5, 9th root of 4, 6th root of 3. இல்லையா? சரி. Order of the search 3 9 6. Order of the search are 3 9 6. இப்போ LCM of 3, 9, 6 is 18. எல்லாமே வந்து 3ல கேன்சல் ஆகும் இல்லையா? 3 9 6ங்கும் போது 3 1 3 2 3 9 9 2 18. So LCM of this number is 18. இப்போ cube root of 5 is equal to 3 18 இல்லையா? அப்போ 5ன் அடுக்கு 6. இங்க 6ஆல பெருக்குனீங்கன்னா இங்கேயும் 6 போடணும். அப்போ 18th root of 15625. 5ன் அடுக்கு 6னுடைய மதிப்பு 15625. 9 4. So 9 into 2 18 இல்லையா? So 9 into 2னா இங்க உள்ளேயும் 4 to the power 2 போடணும். So அப்போ 18 16. அடுத்தது 3 இல்லையா? 6 into 3 18. 6th root of 3. அப்போ இங்க வந்து 6 into 3 3 power 3. இங்க என்ன நம்பர் வெளில மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பர் இங்க பவர்ல வரணும். சோ 18 3 கியூப் வந்து 27. இப்ப எல்லாத்தினுடைய இதுவும் வந்து ரூட் வேல்யூவும் சம் ஆயிடுச்சு. சோ இப்ப நீங்க கம்பேர் பண்ணுங்க எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்னது 18th root of 5 15625. அடுத்தது 18th root of 27. இறங்கு வரிசை தானே எழுதிட்டு வரோம். பெருசுல இருந்து சின்னது. 18th root of 16. இதனுடைய ஒரிஜினல் மதிப்பு என்ன? 5th root of cube root of 5, 6th root of 3 and 9th root of 4. So இதனுடைய ஆன்சர் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 4வது கணக்கு முடிஞ்சுது இல்லையா? 5வது கணக்கு ஒரு வேர்ட் ப்ராப்ளம். Can you get a pure surd when you find அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த முருடுகளை விகிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸி டாபிக், நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சரிங்களா? அதுதான் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். சோ இது 5வது கேள்வி. Can you get a pure surd when you find? First question வந்து the sum of two surd. Second வந்து the difference of two surd. Third வந்து the product of two surd. Fourth வந்து
the quotient of two surds கொடுத்திருக்காங்க. Can you get pure surd அப்படிங்கிறாங்க. Yes. இப்ப வந்து 4 into cube root of 21 plus minus 3 into cube root of 21, which is என்ன ஆகும்? Cube root of 21. The sum of two surds, pure surd. Yes. அடுத்தது the difference of two surd, அதுவும் கிடைக்கும். 7 into 4th root of 25 minus 6 into 4th root of 25 எடுத்தீங்கன்னா 4th root of 25 is common. 7 minus 6, that is 4th root of 25. Correct? அடுத்தது the product of two surds, cube root of 5 into cube root of 4, that is cube root of 20. 5 into 4 20. இதுவும் ஒரு pure surd. SURD. அடுத்தது the quotient of two surds, square root of 2 into 5 divided by square root of 2 is equal to square root of 2 into square root of 5 divided by square root of 2. Square root of 2, square root of 2 cancel ஆடும். Square root of 5. So, அப்போ ஏதாவது இரண்டு எண்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு pure surd, sum of two surds கிடைக்கும், product கிடைக்கும், difference கிடைக்கும், quotient கிடைக்கும். ஓகேவா? சரி. அடுத்தது ஆறாவது கணக்கு. Can you get the rational number when you compute the sum of two surd, product of two surd, difference of two surd and quotient of two surd? அதாவது இது வந்து surds எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அது வந்து rational number எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஆறாவது கேள்வி. 6th question என்ன சொல்லிருக்காங்க? Rational number, விகிதமுறு எண். இது first question. Sum of two surds is yes, because 5 minus root 3 plus 5 plus root 3. So, which is equal to minus root 3. Bracket open பண்ணா minus root 3 plus root 3 cancel ஆடும் 10. Rational number. This is a rational number. அடுத்தது difference of two surds. 5 plus cube root of 7 minus 6 plus cube root of 7. That is, so இதையும் bracket open பண்ணா இது ரெண்டும் cancel ஆடும். Minus of minus plus ஆடும். 5 plus 6 11. Rational number? Yes. Product. 5 plus root 3 into 5 minus root 3. A plus B into A minus B. அப்ப இது என்ன ஆகும்? 5 squared minus root 3 squared. A squared minus B squared. That is 5 squared 25. இது square rootம் squareம் cancel ஆயிடுச்சுன்னா 3. So 22. இதுவும் ஒரு rational number. அடுத்தது நாலாவது subdivision. 5 root 3 divided by root 3. So root 3 cancel ஆயிடும் 5. This is also a rational number. So rational number எடுத்தாலும் addition, subtraction, multiplication, division உங்களுக்கு prove பண்ண முடியும். ஓகேவா? சரிங்களா? So இதோட 2.6 exercise over. Next class Thursday classல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருடுகளை விகிதப்படுத்துதல், rationalization of the surds. ஓகேவா? இததான் நம்ம வந்து பார்க்க போறோம். So இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.